அப்போ இந்த விருச்சிக லக்னத்திலேயே பாத்தீங்கன்னா சந்திர பகவானும் சனி பகவானும் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருப்பார், மகரம் ராசியில மாந்தி பகவான் இருப்பார், கும்ப ராசியில குரு பகவான் இருப்பார், மேசம் ராசியில ராகு பகவான் இருப்பார், ரிஷபம் ராசியில சூரியன் புதன் இருப்பார்கள். அதே போல உங்களுக்கு மிதுன ராசியில சுக்கிர பகவான் இருப்பார். அதே போல உங்களுக்கு துலாம் ராசியில கேது பகவான் இருப்பார். இப்படி 9 கிரகங்களும் இந்த 12 கட்டத்துல இந்த ஜாதகத்துல இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த ஜாதகருடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகருக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு தான். அப்போ நம்ம என்ன சொல்றோம் ஒரு ஜாதகத்துல, அப்போ இந்த ஜாதகருக்கு கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள்ல இருந்ததுன்னு சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா சந்திர பகவான் கேட்டை நட்சத்திரம், சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், செவ்வாய் பகவான் உத்திராட நட்சத்திரம், புதன் பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம், சுக்கிர பகவான் திருவாதிரை நட்சத்திரம், அதே போல உங்களுக்கு சனி பகவான் அனுஷ நட்சத்திரம், ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரம், கேது பகவான் சித்திரை நட்சத்திரம், மாந்தி பகவான் திருவோண நட்சத்திரம். அதே போல லக்னம் நின்றது உங்களுக்கு அனுஷ நட்சத்திரம். அப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் எல்லாம் இந்த கிரகங்கள் நின்று இருக்கிறது.